மசினகுடியோட அந்த சிங்காரா ரோட், அப்புறம் வந்து மோயார் டேம் ரோட்டில் என்னென்ன அனிமல் நம்ம ஸ்பாட் பண்ணான்னு போகிறோம். இது வந்து நீலகிரி பயோஸ்பியர் சேர்ந்தது. அதாவது முதுமலை, பந்திப்பூர், நாகர்கோவில், வயநாடு இதெல்லாம் வந்து நீலகிரி பயோஸ்பியரில் வரும். கண்டிப்பாக இதில் வந்து ரொம்ப அனிமல் நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். நாட் ஒன்லி அனிமல்ஸ் அண்ட் ஆல்சோ பேர்ட்ஸ். ரொம்ப பேர்ட்ஸில் நான் கவர் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக அது வந்து விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றையும் நான் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அட்வென்ச்சர் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வந்து சஃபாரிக்கு டைரெக்டாக போகலாம். மசினகுடியோட தொடர்ச்சி தான். மசினகுடியோட 3வது பார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விபூதி மலை, மாயார் ரோடோட பாதி மட்டும்தான் அதில் என்னென்ன அனிமல் பார்த்தோம் அப்படிங்கிறது தான் பார்ட்டு 3ல் பார்த்துருப்பீங்க. இந்த பார்ட் 4ல் வந்து திருப்பியும் மாயார் டேம் போய் டச் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகும்போது என்னென்ன அனிமல் என்னென்ன பேர்ட்ஸ் பார்த்தங்கிறது தான் வந்து இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க சேனல் மெயின் கண்டென்ட்டுக்கு போகலாம். இப்போ ஆன் த வே திருப்பியும் ரெட் பேட்டில் லேப்பிங் ரொம்ப போல்டாக அப்படியே நின்றுச்சு. அப்புறம் இது வந்து ஏன் அவங்க நின்றுருக்குன்னு பார்த்தா அங்கே பக்கத்துலேயே அதோட பார்ட்னர் வந்து எக்கு இன்குபேட் பண்ணிகிட்ருக்கு. பார்த்தீங்களா, அந்த ஒரு 4 எக்கு விடும் இந்த ரெட் வேட்டில் லேப்பிங்கு. 4 எக்கு வந்து இன்குபேட் பண்ணிகிட்டு இருக்குது. அப்புறம் அப்படி போகும்போது ஒரு மரக்குத்தி, அதாவது ரெட்டு ஃப்ளேம் பேக் உட்பெக்கர்னு சொல்லுவாங்க. அந்த உட்பெக்கரோட இதுதான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க. அது தரையிலேயே ரொம்ப நேரம் மரத்தில் இருந்து கீழே தரையில் இறங்கி கொஞ்சம் அங்கே எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அது ஒரு மரத்து மேலே ஏறி உட்பெக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அந்த அந்த மரத்து சந்தில் இருக்கிற அந்த பூச்சியை சாப்பிடுது. உட்பெக்கிங் அனிமல் பேர்ட். அப்புறம் வந்து நாங்கள் இப்போ மாயா டேமு போய் ரீச் ஆகிட்டோம். இதுதான் எண்டிங் பாயிண்ட்டு. மாயா டேம் வந்து ஒரு சின்ன ஒரு டேம் தான். இந்த மரவன்காண்டி இந்த டேமோட சேனலில் தண்ணியெல்லாம் வந்து இங்கே வந்து சேருது. இந்த மாயார் ரிவர் தான் வந்து இந்த டேம்லேருந்து தான் கீழே வந்து நம்மளுக்கு வந்து தெங்குமராடா கடைசியில் பவானி சாகர் டேமில் போய் இந்த வாட்டரில் ரீச் ஆகுது. ஸோ மாயார் வந்து ஹிஸ்டாரிக்கலி வெரி ஃபேமஸ் ரிவர். நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிறோம். இந்த இதில் வந்து சாப்டரில் வந்து எபிசோடில் வந்து நம்ம என்னென்ன அனிமல் ஸ்பாட் பண்ணங்கிறத நான் இதுலேருந்து காட்ட போகிறேன். பாருங்கள், சூட்டி ஹெட்டட் புல்புல்னு ஒரு புல்புல் நாங்கள் பார்த்துக்குறோம். இது வந்து எல்லாம் பூரா எஸ்எல்ஆர்லேருந்து எடுத்தது. இது வந்து நான் அந்த கண்டினியூஸாக போடாமல் தென் ஒயிட் ரம்ப்டு சாமான்ட்டு ரொம்ப அழகான பேர்டு. இது மேல். இது ஃபீமேல் இன்னும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். இது மேல் பேர்டு. கொஞ்சம் இது டெயில் கொஞ்சம் லாங்காக இருக்கும். அப்புறம் செர்பண்ட் ஈகிள். இது வந்து நாங்கள் தங்கியிருந்த அந்த ரிசார்ட் பக்கத்தாலேயே ஒரு மரத்தில் உட்காந்துருந்துச்சு. இதுதான் அந்த செர்பண்ட் ஈகிள் நாங்கள் பார்த்துக்கிறீங்க. இந்த ஒயிட் ரம்ப்டு வல்ச்சர் வந்து நம்ம அந்த மாயார் ரிவர் தாண்டி கொஞ்சம் வந்துருக்கும் போது கிடச்சது தான் இந்த ரம்ப்டு வல்ச்சர். ஒரு மரத்து மேலே உட்காந்துருந்துச்சு. இது வந்து ஆன் த ரோடு சைடில் பார்த்த அந்த மயிலெல்லாம் இருக்குது. 2 பக்கம் மயில் இருந்துச்சு. அப்புறம் எகெயின் நாங்கள் கொஞ்சம் அந்த ரெட் பேட்டில் லேப்பிங் ரொம்ப இருந்துச்சு. இது கொஞ்சம் பக்கமாக இருந்ததுனால திருப்பியும் ஒரு கிளான்ஸை அதைய ஷூட் பண்ணிட்டு போயிடலான்னு தான் இது ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து அந்த சேனல் இருக்குது. மரவன்காண்டியிலேருந்து மாயர் போகிற சேனலில் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்வாலோஸ், அந்த ஸ்வாலோ பறவைகள் வந்து பறந்துட்டு இருக்கிறது ரொம்ப சின்னதாக தெரியுது. உங்களுக்கு தெரில, அதனால் வந்து உங்களுக்கு வந்து இதில் இமேஜை காட்டியிருக்கிறேன் பாருங்கள். அப்புறம் நாங்கள் போகும்போது 2 காரு வந்து சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரி அங்கே வந்து கரடி இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் பார்த்தோன்னு சொன்னோம். அப்புறம் எலிஃபேண்ட்டு, டைகரெல்லாம் கிராஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஓகே நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்குறோம்.
கரெக்ட்டா ஒரு ஜீப் நின்றுருந்துச்சு. அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சைடுல நம்ம ரைட் சைடுல பார்த்தோம்னா, அங்கருந்து ஒரு ராயல் பெங்கால் டைகர் வந்து அப்படியே எ எங்க அந்த ஜீப்புக்கு முன்னால வந்து அப்படி கிராஸ் ஆயி போச்சு. அந்த ஜீப் எங்களுக்கு கொஞ்சம் ஹிண்ட்ரன்ஸா இருந்தது. பட் அதையும் மீறி நாங்க வந்து மேக்ஸிமம் க்ளோஸ் ரேஞ்சுல எடுத்தோம். இது வந்து என்னோட ஷார்ட்ஸ்ல நான் போட்டுக்கிறேன். இன்னும் டைகர் ஸ்பாட் பண்றேன்னு நீங்க பாருங்க. இது வந்து நம்ம பார்ட் 3 மசினகுடி பார்ட் 3 லாஸ்ட் வீடியோல நான் போட்டுக்கிறேன். அது திருப்பி ரீகால் பண்றேன். மாயரோட இவ்வளோ அனிமல் பார்த்தோம். என்னடா நம்மளுக்கு வந்து எலிஃபேண்ட்டே கிடைக்கலையே! அப்படின்ட்டு நான் இது பண்ணிட்டு இருந்தேன். அவரு கண்ணன் சொன்னாரு என்கிட்ட பார்க்கலாம் கிடைச்சதுன்னா இது பண்ணலாம் இல்லாட்டி என்கிட்ட இதில இருக்கு நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாரு. அப்படியே அப்படியே லேப்பிங்கா பார்த்துட்டு தான் நாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு ஃபாஸ்ட்டா போயிட்டு இருந்தோம். லெஃப்ட் சைடுல ஸ்பாட்டட் டியர் இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பிளாக் பேர் திருப்பியும் கீழ மரத்துலருந்து கீழ வந்துச்சு. மரத்துலருந்து கீழ இறங்கி நல்லா ரோட்டோரமா வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நாங்க திருப்பியும் கொஞ்ச நேரம் நின்னு ரொம்ப ஜீப்ஸ் எல்லாம் நின்னுட்டுருந்துச்சு. நாங்க வந்து யாரையும் டிராஃபிக் ஜாம் பண்ணக்கூடாதுன்ட்டு கீழ கொஞ்சம் மண்ணுலயே இறங்கி நின்னு, நல்லா ஒ நம்ம டிரைவர் சைட்லருந்து கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிட்டு, அப்புறம் அவரு சொன்னாரு, குமரனுங்கிறவரு ஃப்ரெண்ட் சொன்னாரு, "என்கிட்டயும் ரொம்ப கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு கிஃப்ட்டா குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது வந்து அவரு கிஃப்ட்டா குடுத்தது தான். ஏன்னா, அவரு வந்து மசனகுடி அந்த ரோட்ல அந்த மோயார் ரோட்ல வந்து ரெகுலரா டிராவல் பண்றவரு. அதனால வந்து அவரு ரொம்ப இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறது வந்து அவருக்கு ரொம்ப சர்வீஸ். அதனால வந்து அவரு வச்சுருக்கிற கிளிப்ஸ் எல்லாம் எனக்கு வந்து குடுக்குறேன்னு சொல்லி, என்னோட சேனலுக்காக சப்போர்ட் பண்ணாரு. நானும் அவருக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட் பண்ணேன். அவங்க டாட்டரோட எஜுகேஷனுக்காக. அவரு இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு குடுக்குறாருன்ட்டு, அவர்கிட்டருந்து நான் வந்து சேனலுக்காக நான் வாங்கியிருக்கிறேன். இதுதான் அவர் குடுத்த ஒண்ணு இந்த எலிஃபேண்ட். நான் வந்து எலிஃபேண்ட்ட பார்க்க முடியலன்னும்போது, ஒரு லாஸ்ட் இயர் ஒரு சம்மர்ல வந்து ஒரு கப்போட எலிஃபேண்ட் வந்து கிராஸ் ஆனது ஒரு ஒரு கிளிப்பையும் தென் செவரல் அதர் டைகர் கிராசிங் கிளிப்பு குடுத்தாரு. ஏன்னா வந்து எனக்கு வந்து டைகர், இந்த லெப்பர்ட் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மை ஃபேவரைட் அனிமல் வைல்டு பீஸ்ட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. பட் அதுக்கப்புறம் வந்து இந்தியான்னு பார்த்தா எனக்கு டைகர் தான் ரொம்ப பிடிக்கும். அதோட இந்த ராயல் லுக்கு, அதோட இந்த எலிகன்ஸு இது ரொம்ப பிடிக்கும். பாருங்க இந்த ராயல் எலிகன்ட்டோட வந்து ஒரு அப்படியே நின்னு பார்த்துட்டு, போலாமா வேண்டாமான்னு இது பண்ணி கிராஸ் பண்ணலாமான்ட்டு கிராஸ் பண்ணது பாருங்க. என்ன ஒரு எலிகன்ட் வாக்கு அதோட இதே பார்த்தீங்கன்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு கிளிப்பு தென் இது நான் ஷார்ட்ஸ்ல நான் போட்டுக்கிறேன் பாருங்க. அவரு குடுத்தது வந்து ஷார்ட்ஸ்ல போட சொன்னாரு. போட்டுக்கிறேன். நீங்க பாருங்க. இதையும் நான் ஷார்ட்ஸ்ல போட்டுக்கிறேன். இது அவர் குடுத்த கிளிப் தான். இது வந்து ரொம்ப ரீசென்ட்டா எடுத்ததுன்னு சொன்னாரு. இந்த லாஸ்ட் சம்மர்ல 2026ல ஏதோ மார்ச்சோ, ஏப்ரலோ என்னமோ எடுத்தேன்னு சொன்னாரு. இந்த மாரி கிடைச்சது தான் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அவரு வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து ஃபர்தரா நாங்க வந்து கொஞ்சம் சன் செட் ஆக ஆரம்பிச்சுச்சு. அப்பதான் வந்து சடனா பார்த்தா, என் ஃப்ரெண்டு ஃபுல் பண்ணாரு. அப்புறம் நானும் பண்ண நெனச்சுட்டு இருந்தேன். பார்த்தா, பிளாக் பேக் ஜாக்கெட் நெனச்சிருந்தேன். பட் அது டோல் அ பிளிங்க் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து ஒரு சிங்கிள் டோல் வந்து கிராஸ் ஆயிருச்சு. அது கம்ப்ளீட்டா நான் இது பண்ண முடியல. ஏன்னா, நான் லெஃப்ட் சைடுல உட்காந்துருந்தேன். ரைட் சைடு டிரைவர் சைடுல இருந்துச்சு. அது இதான் கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல பண்ணி காட்டலான்னு காட்டுறேன் பாருங்க. அப்புறம் அதை வந்து இவரு வந்து பின்னால என் ஃப்ரெண்டு இன்னொருத்தரு எட்வின் அவரு பிரின்ஸ் அவரும் வந்து ஒரு ஸ்னாப்ஸ்ல எடுத்திருந்தாரு. அந்த ஸ்னாப்ஸையும் நான் ஷேர் பண்றேன் பாருங்க. டோல் வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச அனிமல். அதோட கிளவர்னஸ், அதோட ஹண்டிங் ஸ்ட்ராட்டஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பேக்கா தான் இருக்கும். கூட்டமா இருக்கும். ஒரு 20லேருந்து 30 எல்லாம் ஒண்ணா சேர்ந்து தான் பெரிய இந்தியன் பைசனையே அடிச்சிரும். அந்த அளவுக்கு டிட்டர்மைன்ட் அனிமல் இது. அப்புறம் அப்படியே இது மாயா ரோடோட எண்டுங்க. இப்போ மரவன்காண்டி டேம் எல்லாம் தாண்டி இப்போ சிட்டி ம மசனகுடி சிட்டி பக்கம் என்டர் ஆக போறோம். அப்புறம் என்டர் ஆயிட்டு நம்ம அடுத்தது நம்ம சிங்காரா ரோடு போலான்னு தான். ஏன்னா ஒண்ணு சிங்காரா ரோடுக்கு வந்து ஜஸ்ட் 1 ஹவர் தான் டைம் இருக்குது.
5 to 6 1 ஹவர் டைமுக்குள்ள நாம சிங்கார ரோட்ல இருக்கிற எல்லா அனிமல்ஸும் பார்த்துருவோணும். ஏன்னா நாளைக்கு வந்து நாங்கள் செக் அவுட் பண்ணுறோம். அப்புறம் மார்னிங் சஃபாரிக்கு சான்ஸ் இருக்குது, ஜீப் சஃபாரிக்கு. பட் இருந்தாலும் நைட் ட்ரைவ் பண்ணலான்னு இது பண்ணிட்டு இந்த மாயா ரோடோட கடைசியில் நம்ம வந்து இந்த ரெட் ஃப்ளேம் பேக் உட்பெக்கரோட அந்த ரெண்டு பேர்டோட இது டிஸ்பிளே தான் பார்க்குறீங்க. அது முடிஞ்சோன்னு நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் இப்போ ஒரு டீ சாப்பிட்டுட்டு சிங்கார ரோடு போகலான்ட்டு இப்போ சிட்டி ஜங்ஷன் வந்துருக்குறோம். மசினகுடி சிட்டி ஜங்ஷன். இதுதான் மெயின் ஏரியா. நேராக போனோம்னா போய் லெஃப்டில் போனோம்னா மோயார் ரோடு. இப்போ ஜங்ஷன்லேருந்து ரைட்டில் போனோம்னா, அதாவது ஊட்டி சைட்லேருந்து வரும்போது ரைட் சைடு போனோம்னா சிங்காரா ரோடு. அங்கே இந்த பேக்கரியில் தான் நாங்கள் டீயில் சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இன்னும் 1 ஹவர் டைம் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த சிங்காரா ரோடில் வந்து எவ்வளோ அனிமல் ஸ்பாட் பண்ண முடியுமோ அது பார்க்கணும். ஏன்னா வந்து இந்த சிங்காரா ரோட்டில் வந்து ரொம்ப ரொம்ப டைகர் இருக்குதுன்னு அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. அவர் வந்து மோஸ்ட்லி சிங்காரா ரோட்டுக்கு யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் இங்கே டைகர் இருக்குது, அப்புறம் எலிஃபண்ட் கண்டிப்பாக பார்க்கலாம், அப்புறம் பைசன் பார்க்கலாம், டோல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. வாங்க, நம்ம லக் இருந்துச்சுன்னா இதெல்லாம் கிடைக்கும். இது வந்து அந்த லெஃப்ட் சைடில் அந்த விபூதி மலை நம்ம போயிட்டு வந்து விபூதி மலை அந்த அந்த இது தான். அப்புறம் அதுக்கு முன்னால் இருக்கிறது வந்து நம்மளுக்கு கல்லட்டி, அந்த ஊட்டியோட மலை தான் நமக்கு தெரியுது. இங்கே ஒரு சும்மா பஃபலோ நினச்சோம், அது டொமஸ்டிக் பஃபலோ. இப்போ அதையெல்லாம் தாண்டி இப்போ ஊட்டி மலையை பார்த்து தான் போயிட்டுருக்குறோம். முன்னால் அந்த தெரியுது ஊட்டி மலை, கல்லட்டி சைடு. அப்படின்னு நாங்கள் போயிட்டுருக்கும்போது இங்கே ரொம்ப பேம்பு இருந்துச்சு, எலிஃபேண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த ஏரியாவில் எலிஃபேண்ட் ஏறி வரணும். அங்கே ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரீமு. அப்புறம் அதோட சேனல் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு வியூ பார்க்குறக்கு, சன் செட்டுக்கு டைம் முன்னால். இந்த மாதிரி பசுமையாக இருந்த ஒரு காட்டுக்குள்ளே திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகி அங்கே இருக்க ட்ரீஸ் எல்லாம் பேர்ன் ஆகி ஆசஸாக இருந்தது. எங்களுக்கு தெரில, திரும்பி வரும்போது இங்கே வந்து அனிமல் ஸ்பாட் பண்ண போகிறோம் அப்படின்னு. அதே மாதிரி எலிஃபெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் சொல்லி முடிக்கக்கூட இல்லை, அதுக்குள்ளே பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு எலிஃபெண்ட் வந்து கிராஸ் ஆச்சு. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அவர் வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்தார். ஆனால் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியுது. போயிட்டு இருந்தார். அதில் பார்க்குறது இப்போ அந்த எலிஃபெண்ட் கிராஸ் ஆகி திருப்பி ரைட் சைடில் போயிடுச்சு, அந்த சேனல் வழியாக போயிடுச்சு. திருப்பி நாங்கள் ஃபர்தராக ஊட்டி கல்லட்டி மலையை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது சொன்னார், டைகர் ரொம்ப கிடைக்கிற ஏரியா வந்துட்டோம், இங்கே ரொம்ப ஸ்பாட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தார். சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த புஷ்ஷிலேருந்து ஒரு டைகர் வந்து கரெக்டாக அந்த இது போச்சு. அங்கே மரம்லாம் வெட்டி போட்டிருந்தாங்க, அதை தாண்டி கிராஸ் பண்ணி போச்சு. அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது, அது கிராஸ் பண்ணி போச்சு. இந்த இதில் கிராஸ் பண்ணி போச்சு. இந்த இடத்துல தான் இங்கே ஒரு வீடு, இப்போ இந்த வீடு இருக்குங்களா, அந்த இதுக்குள்ளே போயிடுச்சு வெளிக்குள்ளார. அப்புறம் திருப்பியும் இன்னொரு இடத்துல வந்து நாங்கள் தாண்டி போகும்போது பார்த்தா அங்கே ஒரு கேட் இருந்துச்சு. கேட்டுக்குள்ளார இவருக்கு காட்டினார். பார்த்தா அங்கே ஒரு டைகர் வந்துருக்குது. ஸோ வந்து இது பேர் 2 டைகர் தான் இருந்திருக்கு அந்த ஏரியாவில். இப்போ பார்த்த டைகரும் ஒரு இதுக்குள்ளே போய் பூந்துருக்கு, ஒரு சின்ன ஒரு புஷ்ஷுக்குள்ளே பூந்துருக்குது. நம்ம முன்னால் போனோம்னா தெரியும், அது கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார். சொல்ல நாங்கள் மேட்லேருந்து பார்க்குறோம், அது கரெக்டாக அந்த வேலிக்குள்ளே பூந்து அது ரோடை கிராஸ் பண்ணுறது தான் இப்போ நாங்கள் மேலேருந்து பார்த்துட்டுருக்குறோம். ரோடு கொஞ்சம் மேடாக இருக்கும், அங்கேருந்து பார்த்துக்குறோம். ஸோ இதுவும் இந்த டைகரும் வந்து அந்த டைகரும் வந்து போய் 2 ஒன்றா சேர்ந்துரும். அதை பார்த்துட்டு தான் நாங்கள் மேலே கொஞ்சம் ஏதோ ஒன்று இருக்குதான்னு, டைகர் மேலே இருக்குதான்னு பார்த்துட்டு போனோம். அது இல்லை, டைகர் இல்லை. அப்புறம் நாங்கள் போயிட்டோம். இன்ஜினை சவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாரு. ஸ்கூலில் மேலே பார்த்துருக்கோம். ஓகேங்க. மலபார் ஜெயின் ஸ்கூலில் எதுவும் இருந்துச்சுன்னா பார்க்கலாம் தான். அது இல்லாமல் நாங்கள் பைக்காரா பவர் எலக்ட்ரிசிட்டி பவர் ஸ்டேஷன் சிங்காரா. இது வந்து நம்ம வந்து உடுக்குள்ள போகிறதுக்கு வந்து அனுமதி இல்லை. அதனால் வந்து சிங்காரா ரோடோட நம்ம எண்டு பாயிண்ட் வந்துட்டோம். திருப்பி நம்ம வந்து மசனகுடி திருப்பி போக போகிறோம். இங்கே பைக்காரா க்ரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட் வந்து இங்கே பவர் ஜென்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேளுங்க, அலாம் காலுங்க இருக்குது.
ரொம்ப டிஎஸ் இல்லை, ஒரு சின்ன கூட்டத்திலோட அலாம் கால் இருக்குது. இப்போ நின்றுச்சு. அங்கே பாருங்கள் அங்கே ஒரு லெப்பார்டு. ஆக்சுவலாக அந்த லெப்பார்டுக்காக தான் அந்த அலாரம் கால் இது இருக்குது. அந்த லெப்பார்டு ரொம்ப அலர்ட்டாகி அந்த ஜீப்பை பார்த்துச்சு. நாங்கள் ஜீப் சவுண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாலும் அது அப்படியே பார்த்துட்டு ப்ரீஃபாக பார்த்துட்டு அது இப்போ புஷ்குள்ளே போயிடுச்சு. வாவ்! இது நம்ம 2வது டைகர் ஸ்பாட் பண்ண அதே சைட்டு தான். அப்படியே முன்னால் போனோம்னா அப்புறம் அந்த கேட்டுக்குள்ளே இருந்த டைகர் ஸ்பாட் பண்ண முடியல. அந்த சைட்லேயும் ஏதோ ஒன்று இருக்கான்னு பார்த்தோம். கேட் பக்கத்தில் போய் நின்று பார்த்தோம் உள்ளுக்குள்ளார. பட் ஒன்றும் இல்லை. அந்த 2 டைகரும் போயிடுச்சு. மேலே அந்த காஃபி எஸ்டேட்டுக்குள்ளே மேலே போயிடுச்சு. அப்புறம் நாங்கள் வந்து ஃபர்தராக வந்து இங்கே வந்து இந்த ஆஷில் வந்து கீழே நான் வந்து ஒரு கார் பார்த்தேன். இந்தியன் பைசனை பார்த்தேன். பார்த்தீங்களா, எலிஃபேண்ட் போயிட்டு. ஆமாம், எலிஃபேண்ட் மூவ் ஆகிட்டு ஒரு குட்டியோட மூவ் ஆகிட்டு இருக்கு. பைசன் தெரிஞ்சுங்களா? இல்லைங்க, தெரியலைங்க, திரும்பிடலாங்க. ஒரு முன்னாடி விட தெரியுமா? ஆமாம், இல்லை முன்னாடி தெரியாதுங்க. கொஞ்சம் பின்னால் விட்டு அங்கேயே போயிடலாம். எலிஃபேண்ட் திருப்பி வருது. எலிஃபேண்ட் திருப்பி எங்கேங்க அது அங்கேயே போனால் தான் நம்ம அட்லீஸ்ட் நம்ம ஜூம் பண்ணி எடுத்துடலாம். எலிஃபேண்ட் போகுது பாருங்க. நல்லா ஒரு தாய் அண்ட் மதர் அண்டு ஸோ 2 ஃபீமேல்ஸ் அண்ட் ஒரு எங்கு 2 அடல்ட் ஃபீமேல்ஸ் ஒரு எங்கு போகுது. பக்கமே ஒரு பைசன் இருக்குது, இந்தியன் கார். ஆனால் நம்மளுக்கு அது கரெக்டாக தெரியல, அது வால் மட்டும் தெரியுது. இந்த எலிஃபேண்ட் கூட அதை பார்த்துட்டு போகுது பாருங்கள். அங்கே நம்மளுக்கு வந்து இப்போது முன்னே என்னென்னா அது அந்த எலிஃபெண்ட் பக்கத்துலேயே அந்த மைனாஸ் 2 கப் இருக்குது, 2 ஸ்மால் பேபி இருக்குது, 2 அடல்ட்டு ஃபீமேல். வந்து ஒரு அருமையான ஒரு வியூ இது. நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது கீழே பார்க்கும்போது கார்டே தெரிஞ்சுது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா திடீர்னு எலிஃபேண்ட்டோட அப்பியரன்ஸ் நமக்கு நல்லாவே காட்டுது. ஸோ லாஸ்ட் டே வந்து நாங்கள் வந்து ரூமை செக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னால் 11 o'clock வரை வந்துருந்துச்சு. லோக்கல்லையே இப்போ ஜங்கல் ரிசார்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த ஜங்கல்லையே போய் அந்த பேர்ட் வாட்சிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ வந்து ஒரு 3 வகையான ஸ்பீசிஸ் நமக்கு கிடச்சிது. அது வந்து நான் செல்ஃபோனில் தான் பிடிச்சேன். அதனால் வந்து அது கரெக்டாக கிளியர் தெரியாதனால, இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மார்னிங் இந்த சவுண்ட்ஸு, இந்த பேர்ட்ஸோட செர்பிங் சவுண்ட்ஸு இதை காட்டான்னு காட்டுறேன். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இது எங்கள் ரூமோட கெஸ்ட்டுங்க. வந்து இப்போ மிக்சர் நான் கொடுத்தோம், சாப்பிட்டு சந்தோஷமாக போச்சு. இப்போ இது வந்து நம்ம மசனகுடியிலேருந்து முதுமலை போகிற ரோட்டில் ஒரு ஃபேமிலி, எலிஃபேண்ட்டோட ஃபேமிலி இங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. பாருங்கள், இல்லை அடல்ட்டு தான், நாட் ஃபுல் க்ரோன், ஆல் ஃபீமேல்ஸ் தான். அப்புறம் அது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கப் இருக்குது, குட்டியான. இது கொஞ்சம் இது அடல்ட்டு, நல்லா மெச்சூர்டு தான், ஃபீமேல், நோ டஸ்கர். இந்த ட்ரிப்பில் நம்ம டஸ்கர் கிடைக்கவே இல்லைங்க, எங்கேயும் டஸ்கர் கிடைக்கல. பேபி டஸ்கர் மாதிரி தான் இருந்துச்சு. பட்டு அங்கே ஒன்று இருக்குது பக்கத்துலேயே, மேலே அந்த புஷ் மேலே முதுகு மாதிரி தெரியுது. பார்த்தீங்களா, அந்த அது கூட இப்போ ஜாயின் ஆகுது. ஓகே, முதுமலை ஜங்ஷனுங்க. நம்ம முதுமலை ஜங்ஷன் வந்துட்டோம். இப்போ முதுமலை வழியே தான் போகிறோம். ஏன்னா வந்து கல்லட்டி வழியை வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க கோயம்புத்தூருக்கு காரெல்லாம். அதனால் வந்து திருப்பி முதுமலை போய் பந்திப்பூர் போய் சாமிநாத நகர், திம்பம், பண்ணாரி வழியே தான் போகிறோம். அப்படி போகும்போது தான் நம்மளுக்கு வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன்ல டஸ்கரே கிடைக்கலன்ட்டு, அதுக்கு ஒரு இது கிடச்சிச்சு. நம்மளுக்கு ஒரு டஸ்கர் கிடச்சிது. பட்டு கும்கி டஸ்கர் தான். ரொம்ப பார்க்குறக்கு எலிகெண்ட்டாக ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு. அந்த கும்கியை வந்து அவர் கூப்பிட்டு போயிட்டு இருந்தார், அதை பார்த்தோம். ஸோ டஸ்கர் நல்லா ஃபுல் க்ரோன டஸ்கரை நம்ம பார்த்துட்டு வந்ததில்ல. அவர் அப்படியே நம்ம பார்த்துட்டு போகும்போது இப்போ நம்ம வந்து முதுமலையோட பார்டரில் தமிழ்நாடுலேருந்து இப்போ கர்நாடகாவுக்கு என்ட்ரு ஆகிறோம். கர்நாடகா என்ட்ரு ஆனதுடனே உடனே பந்திப்பூர் தான். பந்திப்பூர் வழியாக தான் போகிறோம். ஸோ இந்த 4 days பந்திப்பூர் அப்புறம் மசனகுடி, இந்த 4 days ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நினைவுகளோடு தான் நாங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ இந்த 4 பார்ட்டையும் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றா பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு இது கிடைக்கும், ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம இப்போது திம்மத்தை விட்டு கீழே இறங்கி இப்போ சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வில் பண்ணாரி பக்கத்தில் போயிட்டுருக்கோம். இன்னும் கோயம்புத்தூருக்கு 1 hour 20 minutes போய் சேர்ந்துருவோம். அதுதான் மேப் காட்டுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். 4 எபிசோடு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.